பார்த்தோம் ரெண்டு தொடை வகைகளை பற்றி. அதாவது முடிவுள்ள தொடை என்ன, முடிவிலி தொடை என்னன்னு பார்த்தோம். இப்ப முடிவுள்ள தொடைன்னு சொன்னா மூலங்கள் எண்ணிக்கை வரையறுத்து கூற முடியுமான தொடை முடிவுள்ள தொடை. உதாரணத்துக்கு 0க்கும் 10க்கும் இடையில் உள்ள இரட்டை எண்கள். அப்ப என்னென்ன இரட்டை எண்கள் வர? 0க்கும் 10க்கும் இடையில 2, 4, 6, 8. 10 நாங்க எடுக்க இயலாது 0க்கும் 10க்கும் இடையில்னு சொன்னதால. அப்ப இதுல எத்தனை மூலங்கள் மொத்தமா இருக்குன்னு சொன்னா மொத்தமாக இல்ல 4 மூலம் இருக்கு. 2, 4, 6, 8 4 மூலம். மூலங்களை வரையறுத்து சொல்லக்கூடிய அந்த தொடையை நாங்க சொல்றோம் முடிவுள்ள தொடை. மூலங்கள் எண்ணிக்கை வரையறுத்து சொல்ல முடியாத தொடையை சொல்றோம் முடிவிலி தொடை. உதாரணத்துக்கு 2 மடங்கு என்ற ஒரு தொடையை சொன்னா நாங்க 2, 4, 6, 8 எழுதிக்கொண்டே போகிறோம். அப்ப முடிவடையாது. மூலங்கள் இருக்கு ஆனா வரையறுத்து கூற முடியாது. அந்த மாதிரியான தொடைகளை நாங்க சொல்றோம் முடிவிலி தொடைகள் சொல்றோம். அப்ப அதை நாங்க போன வகுப்புல பார்த்தோம். அதோட சேர்த்து நாங்க இன்னொரு பகுதியை பார்ப்போம். சிறிய ஒரு பகுதியை அதோட சேர்த்து சமவலு தொடை. சமவலு தொடை, சமவலு தொடை. சின்ன தலைப்போடுவோம் சமவலு தொடைகள். சமவலு தொடைகள் சொன்னா எழுதிப்போங்க. மூலகங்களின் எண்ணிக்கை, மூலகங்களின் எண்ணிக்கை சமனாக உள்ள தொடைகள், மூலகங்களின் எண்ணிக்கை சமனாக உள்ள தொடைகள் சமவலு தொடை என்று சொல்றோம். மூலங்கள் எண்ணிக்கை சமனாக உள்ள தொடைகள் சமவலு தொடைகள். நான் பார்ப்போம் என்ற தொடை இருக்குன்னு வைப்போம். அது 0க்கும் 10க்கும் இடையிலுள்ள ஒற்றை எண்கள். இப்ப இதுல நாம பார்ப்போம் இந்த ஏ என்ற தொடையில மூலங்கள் எண்ணிக்கை. நான் அதுக்கு முதல்ல நான் ஏ என்ற தொடைய மூலங்களாக எழுது. ஏ என்ற தொடைய மூலங்களா மூலங்கள் எழுதினா 0க்கும் 10க்கும் இடையில ஒற்றை எண் 1, 3, 5, 7, 9. அப்ப இத மூலங்கள் எடுத்துது என்ன எண் போடுறது மூலங்கள் எண்ணிக்கை. அப்ப மூலங்கள் எண்ணிக்கை 5. அப்ப இந்த தொடை ஏல மூலங்கள் எண்ணிக்கை 5. சரி, இன்னொரு தொடை எடுக்கிறேன் பி என்ற தொடை. பி என்ற தொடைக்கு நான் எடுக்கிறேன் ஆங்கில அரைச்சுவடியின் உள்ள உயிரெழுத்துக்கள். ஆங்கில அரைச்சுவடி, அரைச்சுவடியில் உள்ள உயிரெழுத்துக்கள், வவல்ஸ், உயிரெழுத்துக்கள். அப்ப இட நான் மூலங்கள் எழுதும் போது பி சமன் ஏ இ ஐ ஓ யு. அதாவது ஆங்கில அரைச்சுவடியில் உயிரெழுத்துக்கள் ஆங்கிலத்தில் உள்ள வவல்ஸ் உயிரெழுத்துக்களை கேட்கிறாங்க. அப்ப 5 உயிரெழுத்துக்கள் வரும். இப்ப இட மூலங்கள் என்னன்னு பார்ப்போம். என் பி என் போட்டு மூலங்கள் எண்ணிக்கை. இதுலயும் மூலங்கள் எண்ணிக்கை 5 மூலம். அப்ப ஏற்கும் வார மூலங்கள் எண்ணிக்கை 5, பிக்கும் வரக்கூடிய மூலங்கள் எண்ணிக்கை 5. அப்ப மூலங்கள் எண்ணிக்கை சமனா உள்ள தொடைகளைத்தான் நாங்க சொல்றோம் என்னன்னு சொல்லி சமவலு தொடை. அப்ப இங்க என் ஏடையும் என் பீட பெருமானும் சமனாக என்பதால ஏ பி என்ற தொடைகளை நாங்க சொல்றோம் சமவலு தொடைகள் சொல்லி. அப்ப அதுக்கு நான் விளக்கம் தந்துட்டேன். உதாரணமா இது அவசரமா எழுதிக்கோங்க. ஏ தொடை பி தொடை அவசரமா. நான் கீழே கூட்டுறதாரு இது அப்படியே பார்க்கணும்.
ஏ தொடை 0க்கும் 10க்கும் இடையில் ஒற்றை எண்கள். அப்ப அதை நான் மூலங்கள் 1 3 5 7 9 அதோட மூலங்கள் எண்ணிக்கை 5. பி தொடை ஆங்கில அரைச்சொடை ஒரே எழுத்துக்கள். பிக்கு வரக்கூடிய மூலங்கள் ஏ இ ஐ ஓ யூ. அப்ப அதோட மூலங்கள் எண்ணிக்கை 5. அவங்க NA சமன் NB. இதுக்கு வர பெருமானமும் இதுக்கு வர பெருமானமும் சமன். NA சமன் NB. கீழே நோட் எழுதிக்கோங்க. ஆகவே A, B தொடைகள் சமவலு தொடைகள் ஆகும். A, B தொடைகள் சமவலு தொடைகள் ஆகும். இப்ப இன்னொரு பகுதி சமத்தொடைகள். சமத்தொடைகள் சமவலு என்றால் வலுவடைய பெருமானம் எண்ணிக்கை. அதாவது அதுக்குரிய எண்ணிக்கையும் இதுக்குரிய எண்ணிக்கை 2 தொடைக்குரிய எண்ணிக்கை சமனாக இருந்தால் சமவலு தொடை. அடுத்த சின்ன தலைப்பு சமத்தொடை. சமத்தொடைகள் சமத்தொடைகள் என்று சொன்னா 2 தொடைகள்ல ஒரே மூலம் அதில் உள்ள அதே மூலகங்கள் தான் இதுல வரும். ஒத்த மூலகங்கள் சொல்லு. ஒரே மூலகங்களை கொண்ட தொடைகளை நாங்க சொல்றோம் சமத்தொடைகள். உதாரணத்தை நாங்க பார்ப்போம். எழுதிக்கோங்களே சமத்தொடைகளுக்கு. சமனான ஒத்த மூலகங்களை கொண்ட தொடைகள் சமனான ஒத்த மூலகங்களை கொண்ட தொடைகள் சமத்தொடைகள் எனப்படும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்ப x என்ற தொடை இருக்கிற வெப்பம் x என்ற தொடை 0க்கும் 10க்கும் இடையிலுள்ள இரட்டை எண்கள் x என்ற தொடை. ரைட். y என்ற தொடை எடுப்போம். நான் 48,268 ஒரு எண் சரியா? எனும் எண்ணில் உள்ள இலக்கங்கள் இரண்டு நாம் மூலங்கள் எழுதுவோம். எக்ஸ் மூலத்தை எழுதுவோமே 0க்கும் 10க்கும் இடையில இரட்டை. எங்களுக்கு இரட்டை எண் தெரியும். என்ன இரட்டை எண்? 2 4 6 8. இது எக்ஸ் என்ற தொடை. அதே மாதிரி y என்ற தொடை எழுதுவோம். y என்ற தொடையில இந்த எண்ணில் உள்ள இலக்கங்கள். இந்த எண்ணில் உள்ள இலக்கங்கள் என்னென்ன வரப்போகுது? நாங்க சிறியதில் ஒழுங்குபடுத்தி எழுதுவோம். மாறி எழுதியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுல உள்ள மூலம் அதுல இருந்தா சரி. ஒழுங்குபடுத்தி எழுதுவோமே. 2 இருக்குது, 4 1 8 6 இருக்குது. 8 2 தடவை வந்தாலும் நாங்க ஒரு தடவை தான் எழுத போறோம். ஏன்னா நாங்க தொடைய மூலமா எழுதும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் வந்தா நாங்க ஒரு தடவை மாத்திரம் தான் மூலங்கள் எழுத வேண்டும். அப்ப இதுல உள்ள மூலங்கள் எல்லாம் இதுலயும் இருக்கு. எக்ஸ்ல உள்ள மூலங்கள் எல்லாம் வாயிலும் இருக்கு. அவ எக்ஸ்
y வந்து சமத்தொடை. அப்ப நாங்க இந்த மாதிரி காட்டலாம். x சமன் y சமத்தொடைகளை தொடை எழுத்துக்களை சமன் குறியீட்டோட தொடர்புபடுத்தி காட்டலாம். சரியா? ரைட். அப்ப இதை பார்த்து அவசரமா எனும் எண்ணிலுள்ள இலக்கங்கள் என்றது. சார் எழுதிட்டு நினைக்கிறேன். இங்க xy என்பன சமத்தொடைகள் ஆகும். x சமன் y என்று இந்த இடத்துல குறிப்பிட முடியும். அப்ப சமத்தொடைகள் யாவும் சமவள தொடைகள் ஆகும். ஆனா சமவள தொடைகள் எல்லாம் சமத்தொடைகள் என்று சொல்ல இயலாது. சமத்தொடைகள் யாவும் சமவள தொடைகள் என்பது எங்களுக்கு வெளிக்குள்ளே. அடுத்தது தொடை பிரிவு. தொடை பிரிவு நாங்கள் உப்பத்தொடை என்று சொல்லுவோம். உப்பத்தொடை இப்ப தொடை பிரிவு என்று சொன்னா நாங்க எடுப்போம் A என்ற ஒரு தொடை இருக்கிறப்போம் 2, 4, 6, 8 என்ற மூலங்களை கொண்டிருக்கும். ரைட். B என்ற ஒரு தொடையில் இருக்கிறப்போ அதுல 4, 8 என்ற மூலம் இருக்கு. அப்ப இதுல இந்த B ல உள்ள மூலங்கள் A குள்ள அடங்குது. A குள்ள 4 இருக்குது 8. அப்ப B வந்து A ட ஒரு தொடை பிரிவாகும். A ட மூலங்கள்ல ஒரு பகுதி B குள்ள இருக்கு. அப்ப B வந்து A ட ஒரு உபத்தொடையாகும். ஏன்னா C என்ற ஒரு தொடை எழுத வைப்போம். C என்ற ஒரு தொடை நான் எழுதுறேன் 3, 6 என்று எழுதுறேன். C என்ற தொடை 3, 6. இப்ப நாங்க பார்ப்போம் C வந்து A ட ஒரு தொடை பிரிவா. C உள்ள மூலம் 3 மாறும். ஆனா இது 6 என்ற மூலம் இருக்கு. 3 மூலங்கள் இல்லை. அப்ப C வந்து A ட ஒரு தொடை பிரிவு அல்ல. அப்ப தொடை பிரிவு என்ன? குறித்தொரு தொடையிலுள்ள சகல மூலங்களும் இன்னொரு தொடையில மூலங்கள் ஒரு பகுதியாக இருக்குமே ஆனால் அந்த தொடையில உபத்தொடை ஆகும் அல்லது தொடை பிரிவு ஆகும். சுருக்கமா ஒரு நோட்டம் சொல்லுவோம். குறித்த ஒரு தொடையிலுள்ள மூலகங்கள் குறித்தொரு தொடையிலுள்ள மூலங்கள் இன்னும் ஒரு தொடையின்
மூலகங்களாகவோ மூலகங்களாக அல்லது மூலகங்களின் ஒரு பகுதியாக மூலகங்களாக அல்லது மூலகங்களின் ஒரு பகுதியாக மூலகங்களாக அல்லது மூலகங்களின் ஒரு பகுதியாக காணப்படுமாயின் குறித்த அத்தொடை இத்தொடையின் தொடை பிரிவாகும். குறித்த அத்தொடை இத்தொடையின் தொடை பிரிவாகும். இதை எழுதுகிறோம். A புதிய மூலம், B புதிய மூலம் எழுதுவோம். B மூலங்கள் அடங்குவதால் P ஆனது A இன் தொடை பிரிவாகும். B இன் மூலகங்கள் A இல் அடங்குவதால் B ஆனது A இன் தொடை பிரிவாகும். அப்ப இதை நாங்க இப்படி குறியீட்டால காட்டலாம். B உபத்தொலைக்கு இந்த C மாதிரி நீட்ட குறியீடு C வடிவுல நம்ம நீளமான குறியீடு இந்த மாதிரி காட்டலாம். எழுத்துனை மாற்றி போட்டா பிழையாகும். எது தொடை பிரிவோ அதுதான் முதல் எழுதும். B தொடை பிரிவு A. அப்ப இந்த மாதிரி குறியீட்டுல தொடர்படுத்தி காட்டலாம். B தொடை பிரிவு A இன் அல்ல B உபத்தொடை A இன் என்று வாசிக்கலாம். அப்ப தொடை பிரிவுக்கு நாங்க பயன்படுத்துற குறியீடு இந்த குறியீடு. நாங்க 8ஆம் ஆண்டு ஒரு குறியீடு படிச்சுக்கிறோம், ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு குறியீடு. அந்த குறியீடு என்னது குறிக்கிற என்னை மாற்றிக்கொள்ளப்படாது. அந்த குறியீடு குறிக்கிற என்னத்துக்கு மூலகங்களை காட்டுது. ஏதாவது ஒரு மூலகத்தை காட்டுது. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேனே 2 ஒரு மூலகம் A. அப்ப இந்த இடத்துல நாங்க இந்த குறியீடு போடுறது 2 மூலகம் A. அது நாங்க எத்தனை படிச்சோம். இந்த இடத்துல நாங்க B A தொடர்படுத்துறோம். B தொடை பிரிவு A இன். அடுத்த சின்ன தலைப்பு போடுங்க அகிலத்தொடை. அகிலத்தொடை அகிலத்தொடை. இப்ப அகிலத்தொடை என்ன பிரதான தொடை என்று நாங்க சொல்லிருக்கோம். பிரதான தொடை அதாவது பல உபத்தொடைகளை உள்வாங்கக்கூடிய பெரிய தொடை அல்லது பிரதான தொடையை நாங்க அகிலத்தொடைன்னு சொல்லுவோம். நோட்டில் எழுதிக்கோங்க. இதை விளக்கத்தை நாங்க பார்ப்போம். பல தொடை பிரிவுகளை கொண்டுள்ள
பல தொடை பிரிவுகளை கொண்டுள்ள பிரதான தொடை பல தொடை பிரிவுகளை கொண்டுள்ள பிரதான தொடை அகிலத்தொடை எனப்படும். அப்ப அகிலத்தொடைக்கு உரிய குறியீடு உண்டு. அகிலத்தொடை இந்த மாதிரி குறியீட்டால காட்டப்படும். சரியா? அதே மாதிரி அகிலத்தொடை எனும் குறியீட்டால் அகிலத்தொடை எனும் குறியீட்டால் காட்டப்படும். இதுக்கு ஒரு உதாரணம் நாம பார்க்கிறோம். ஏ என்ற தொடைக்குரிய மூலங்கள் சொல்லுவோம் 3, 6, 9. பி என்ற தொடைக்குரிய மூலங்கள் நான் சொல்றேன் 2, 4, 6, 8. இப்ப இந்த ஏ பி இன்னும் தொடைகள் எழுதலாம். எல்லா எழுதக்கூடிய தொடைகள் எல்லா பொதுவான ஒரு மூலங்கள் அடங்குற மாதிரி நான் ஒரு தொடையை உருவாக்குறேன். அதாவது 0க்கும் 10க்கும் இடையிலுள்ள நிறை எண்கள் நான் இப்படி ஒரு தொடையை உருவாக்குறேன். 0க்கும் 10க்கும் இடையில நிறை எண்கள் தெரியும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. பாருங்க, இந்த ஏக்குரிய தொடையிட மூலங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. பிக்குரிய தொடையிட மூலங்களும் இது. இன்னும் சில தொடை இன்னொரு தொடை நிறைய எழுதிகள் அதுக்குள்ள எல்லா மூலம் இதுக்குள்ள அடங்கி இருக்குமே. அப்ப இது ஒரு பிரதான தொடை. அப்ப இது ஒரு அகிலத்தொடைன்னு சொல்லு. அப்ப அகிலத்தொடையை நாங்க இந்த மாதிரி குறியீட்டால காட்டலாம். அப்ப அகிலத்தொடை என்ன? பல தொடை பிரிவுகள் உள்வாங்கக்கூடிய பெரிய தொடை. இதை நான் இன்னும் நீடிச்சு சொல்லுவோம். எப்படி 0, 20க்கு இடையில நிறைய சொல்லுவோம். எங்களுக்கு தேவை இந்த மூலங்கள் இதுக்குள்ள இருக்குதா, ஏட பீட மூலங்கள் இதுக்குள்ள இருக்குதா. அப்ப ஏட பீடையும் அகிலத்தொடை இந்த மூலம் இதற்கொடை சி என்ன சி இத அகிலத்தொடைன்னு சொல்லுவோம். அப்ப அகிலத்தொடைக்கு குறியீடு இருக்கிறதால நான் அந்த குறியீடை பயன்படுத்தி உங்களுக்கு அகிலத்தொடையை காட்ட முடியும். சரியா? அப்ப இத உதாரணத்தை நீங்க அப்படி எழுதிக்கோங்க, அவசரம் எழுதிக்கோங்க. சரி, இப்ப அப்ப என்ன ஏடையும் பீடையும் மூலங்கள் அடங்குறமா இந்த தொடை எழுதப்பட்டிருக்கிறதால இது அகிலத்தொடையா நாங்க கருத முடியும். உதாரணத்துக்கு நாங்க இப்ப சின்ன ஒரு உதாரணம் நாங்க பார்ப்போமே, புத்தாண்டு உதாரணம். இப்ப தரம் 9 மாணவர்கள் என்ற ஒரு தொடை. அடுத்தது தரம் 10 மாணவர்கள் என்று ஒரு தொடை இருக்கிறது. தரம் 6 உள்ள பெண் மாணவிகள்.
இப்படி சில உபத்தொடைகள் இருக்கும்போது இதெல்லாம் அடங்குற மாதிரி நாங்க ஒரு பிரதான தொடைய விபரித்து சொல்றோம்னா பாடசாலையில் உள்ள மாணவர்கள் அல்ல பாடசாலையில இடைநிலை மாணவர்கள் 6 இருந்து 11 வரையான வகுப்பு தானே. அப்ப பாடசாலை இடைநிலை மாணவர்னு சொல்லு. அப்ப அந்த இடைநிலை மாணவன் சொல்லும் போது அதுல தரம் 9 மாணவர்களும் வரும், தரம் ஏனிய வகுப்பு 8 வரும், தரம் 6 மாணவியலும் வரும். இது எல்லாத்தையும் உள்வாங்குற மாதிரி ஒரு தலைப்பை சொல்லுங்க. ஒரு தலைப்பாக அது எல்லாத்தையும் உள்வாங்குற மாதிரி ஒரு விபரத்தை சொல்றேன்டா அதைத்தான் நான் சொல்லுவோம் அகில தொடைன்னு சொல்லுவேன். இது அவ்வளவு கஷ்டம் இல்லை, நீங்க பயிற்சி செய்யக்குள்ள லேசாது விளங்கு. நான் அடுத்த பகுதிக்கு போறேன். அடுத்த பகுதி போம் தொடைகளின் இடைவெளி. தொடைகளின் இடைவெட்டு. தொடைகளின் இடைவெட்டு. இப்ப தொடைகளுக்கு இடைவெட்டுன்றதை நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தி நோட்டாரு. இப்ப நாங்க எடுப்போம் எக்ஸ் என்ற ஒரு தொடை இருக்கின்றப்ப மட மூலங்கள் 2, 4, 6, 8. y என்ற தொடையில் இருக்கிறப்ப அடு மூலம் 2, 3, 5, 8. எக்ஸ் என்ற தொடையில மூலம் 2, 4, 6, 8. இதுக்கு நான் ஒரு விபரம் சொல்லணும்னா 0க்கும் 10க்கும் இடையில இரட்டை எண்கள். வைக்கு நான் ஒரு விபரம் சொல்றேன்னா 0க்கும் 10க்கும் இடையில முதன்மை எண்கள். முதன்மை என்றால் 2, 3, 5, 7. இந்த ரெண்டுலையும் பாருங்க பொதுவாக இந்த 2 என்ற மூலம் இருக்கு. 2 என்ற மூலம் 2லயும் இருக்கு. அப்ப அப்படி பொதுவான மூலம் 2 அல்ல 2, 2க்கு மேற்பட்ட தொடைகள் வந்து பொதுவான மூலத்தை கொண்ட அந்த தொடையத்தான் நாங்க இடைவெட்டுன்னு சொல்றோம். இந்த இடைவெட்டு இந்த மாதிரி எக்ஸுக்கும் வைக்கும் இடைவெட்டு தொடை மிக குறியீட்டாக காட்டும். இதுதான் இடைவெட்டுக்குரிய குறியீடு. அப்ப எக்ஸ் கமா வை தொடைகளின் இடைவெட்டு. தொடைகளின் இடைவெட்டு என்றா இந்த மாதிரி காட்டும். அப்ப இந்த 2ல வார மூலம் 2. இப்ப 2 மட்டும். இன்னும் சில மூலம் வந்து அதையும் கமா போட்டு எழுதும். அப்படி 2 அல்ல 2க்கு மேற்பட்ட தொடைகள்ல பொதுவான மூலங்களை கொண்ட அமைகிற தொடை. 2 அல்ல 2க்கு 3 தொடை வந்து 3 தொடையிலே பொதுவான மூலங்கள் வரையும். அப்ப 2 அல்ல 2க்கு மேற்பட்ட தொடைகள்ல பொதுவான மூலங்களை கொண்ட அமைகிற தொடை இடைவெட்டு தொடைன்னு சொல்றோம். இதை நாம வெண்ணூருடன் காட்டுறோம். இப்படி வெண்ணூர்ல காட்டுறோம்னு சொன்னா இங்க 2 தொடைகள் தான் எக்ஸ் ஒய் என்ற தொடை. XY என்ற தொடையை இது x தொடை இது y தொடை என்று இப்படி எழுத இயலாது. ஏன்னா இங்க பொதுவான மூலம் 2 இருக்கிறதால இப்படி வார தொடைகள் நான் சொல்ல மூட்டற்ற தொடைகள். மூட்டற்ற தொடைகள். இது XY இங்க மூட்டற்ற தொடை அல்ல, இது மூட்டுள்ள தொடை. இங்க x y இந்த மாதிரி நான் இது x என்னும் இதை நான் y என்று காட்டினா இப்ப இந்த பகுதி தான் இடைவெளி. அப்ப இந்த முதலாவது நாங்க மூலங்களை குறிக்கும் போது 2லயும் பொதுவாக இந்த 2 ஒருக்க குறித்தால் எக்ஸ்ல மீதி மூலங்களை போடலாம். இந்த 2 ஏற்கனவே குறிச்சிட்டு எக்ஸ் வட்டத்துக்குள்ள 2 வந்து எக்ஸ் வட்டம். அப்ப 4, 6, 8. நம்ம y எழுதலாம் 3, 5, 7. அப்ப yல திரும்ப 2 எழுத தேவை. இந்த y வட்டம் இடைவெளி. அப்ப இந்த பகுதி நான் x இடைவெட்டு y பகுதி. சில xy தொடைகளை தந்துட்டு நிலட்டி காட்ட சொன்னா இந்த x இடைவெட்டு y நிலட்ட சொன்னா இந்த 2 உள்ள பகுதியை மட்டும் நாங்க நிலட்டி காட்ட வேண்டும். சரியா? ரைட், எழுதிக்கோங்க. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தொடைகளில்
பொது மூலகங்களை கொண்ட தொடை, பொது மூலகங்களை கொண்ட தொடை பொது மூலகங்களை கொண்ட தொடை அத்தொடைகளில் இடைவெட்டு தொடை எனப்படும். பொது மூலகங்களை கொண்ட தொடை அத்தொடைகளில் இடைவெட்டு தொடை எனப்படும். சரி, இப்ப நீங்க இந்த x மூலங்களும் y மூலங்களும் எழுதுங்க. சரியா? அப்ப எழுதிட்டு x, y தொடைகளை இடைவெட்டு போட்டு இந்த குறியீடு இடைவெட்டு குறியீடு இல்ல, இந்த குறியீட்டோட ரெண்டு எழுதுவோம். இதையும் அது கீழாக இந்த படத்துக்கு கீழே வெண்ணூருக்கு இருக்கும். y தொடைகள் இடைவெட்டு நம்ம குறியீட்டு எழுதி ரெண்டு என்ற மூலம் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு என்ற மூலத்தை கொண்ட தொடை தான் இடைவெட்டு தொடை. வெண்ணூர்ல அந்த மாதிரி எழுதி. சரி, இப்ப நாங்க எப்படி ரெண்டு உபத்தொடைகள் எழுதுற நேரத்தில் இந்த மாதிரி ஒன்றே ஒன்றே இடைவெட்டுற மாதிரி A B என்ற தொடையில் இருப்போம். அப்ப A இடைவெட்டு B என்ற பகுதியை நிலத்த சொன்னா இந்த பகுதி நாங்கள் நிலத்தி காட்டணும். இதுதான் A இடைவெட்டு B உடைய பகுதி. சில நேரம் ரெண்டு தொடைகள் இந்த மாதிரியும் மூட்டுள்ள சந்தர்ப்பம் இது மாதிரி மாறலாம். நாங்கள் எடுப்போம் இத தொடை P என்று இது Q என்று எடுப்போமே. அப்ப இதுல இந்த Q ட மூலங்கள் எல்லாம் P என்ற தொடைக்குள்ள இருக்க இது ஒரு உபத்தொடையா Q ஆனது. அப்ப இந்த நேரத்துல P இடைவெட்டு Q நிலத்த சொன்னா P க்கும் Q க்கும் பொதுவான பிரதேசம் இதுதான். அப்ப இங்க முழுமையாக இந்த தொடை Q நிலத்தப்படும். அப்ப இங்க என்ன சொல்லலாம்? P இடைவெட்டு Q சமன் Q என்று சொல்லலாம். தொடை Q என்று சொல்லலாம். இந்த P இடைவெட்டு Q என்ற தொடை இந்த Q என்ற முழு தொடைக்கு சமனாகுது. அது P க்கும் Q க்கும் பொதுவான பகுதி என்று சொன்னா இந்த இடத்துல வரும். அப்ப ரெண்டு உபத்தொடைகள் மூட்டுள்ள தொடையா வாருங்க இப்படி படம் கொண்டு வரலாம், அல்ல இந்த மாதிரி ஒரு படம் வரலாம். இப்படி வந்தா இடைவெட்டு இது இந்த பிரதேசம், இந்த மாதிரி வந்தால் இந்த உள்ள சிறிய தொடை அந்த தொடை பிரிவு தொடை தான் அடி இடைவெட்டு தொடையாக அமையும். சரியா? அதே மாதிரி அடுத்த பகுதியில் தொடைகளில் ஒன்று தலைப்படும் தொடைகளில் ஒன்று. தொடைகளில் ஒன்று நான் இருக்கும் சின்ன உதாரணம் உள்ளது. A என்ற தொடை எடுப்போம். இலக்கங்களுக்கு அதிகமான உதாரணங்கள் விளங்கும். 1 3 5
B என்ற தொடை எடுப்போம். 7 1 3 5 7 9 எடுப்போமே. B என்ற தொடை எடுப்போம். 3 9 3 6 9. அதான் A என்ற தொடை 0க்கும் 10க்கும் இடையில் உள்ள ஒற்றை எண் என்று நாங்கள் எழுதுவோம். B என்ற தொடை 0க்கும் 10க்கும் இடையில 3 மடங்குன்னா 3 6 9 எழுதுவோம். இப்ப நாங்க ஏற்கனவே படிச்ச தொடைகள் இடைவெட்டு கேட்டால் இடைவெட்டு B என்னன்னு கேட்டா நீங்க எழுத போறீங்க இதுலயும் உள்ள பொதுவான மூலம் எது 3 வேற 3 மட்டும் தான் இதுனா 3 மட்டும் 9 3 3 3 இது 9 அப்ப இதான் இடைவெட்டு. ஆனா ஒன்றுக்கு சொன்னால் ஏலையும் பியிலையும் உள்ள எல்லா மூலகமும் A B இது மொத்தம் ஒன்றிற்கு மொத்தமாக எல்லா மூலங்களையும் நாம சொல்றோம் ஒன்று. அந்த ஒன்றிப்ப நாங்க இந்த மாதிரி 2 வடிவிலான குறியீட்டுல பார்க்கிறோம். அப்ப இது ஒன்றிப்பு A, B தொடைகளிலும் ஒன்றிப்பு கேட்டா இந்த மாதிரி காட்டலாம். A B ஒன்றிப்புன்னா ஏலையும் பியிலும் எல்லா மூலத்தையும் எழுதும். அதுல இப்ப ஏலையும் பியிலும் பொதுவான மூலங்கள் ஒரு தடவை மட்டும்தான் எழுதும். அப்ப நாங்க ஒரு ஒழுங்குக்கு எழுதுறா 1 எழுதுவோம், 3 ஒரு தடவை எழுதுவோம், அடுத்து 5 எழுதுவோம், 6 எழுதுவோம், 7 எழுதுவோம், 9 2 தடவை இருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதும். அப்ப இதைத்தான் நான் சொல்ல A ஒன்றுக்கு B. இதுக்கும் ஒரு வெண்ணூறு கீழ்வோம், இதுக்கும் ஒரு வெண்ணூறு கீழ்வோம். நாங்க இப்ப A B இடைவெட்டுது. அப்ப நான் இடைவெட்டமா இந்த 2 வட்டம் ஒன்றை இடைவெட்டமாக்கிறோம். 3 6 2 3 9 3 9 2லையும் உள்ள மூலம். நான் இதை A என்ற தொடையா எடுப்போம், இதை B என்று எடுப்போம். A B யும் போர்டு விளங்க தெரியாது. இந்த இடம் B A-யும் B-யும் இதுல 3 9 பொதுவா இருக்கிறதா அளவுக்கு எழுதிட்டோம். அடுத்து 1 3 இருக்குது 5 7 3 இங்க 6 மட்டும். அப்ப இதுல A1க்கு B கேட்டா இந்த ரெண்டு வட்டத்தையும் சேர்த்து மொத்தமா நிலத்தி பார்த்ததா A1க்கு B. சரியா? அப்ப A1க்கு B என்ன பண்ணி இந்த AB உள்ள இந்த எல்லா மூலத்தையும் எழுதுவோம். அப்ப இங்க 3 9 ஒரு தடவை தான் எழுதப்பட்டு. இப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த A B எல்லா மூலத்தோருக்கு எழுதினா அதுதான் A1க்கு B என்று சொல்லுவோம். சரியா? அப்ப விளக்கத்தை எழுதி நாங்க இந்த உதாரணத்தை எழுதுவோம். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தொடைகளில் காணப்படும் எல்லா மூலகங்களையும் கொண்ட தொடை அத்தொடைகளின் ஒன்றிப்பு தொடை எனப்படும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தொடைகளில் காணப்படும் எல்லா மூலகங்களையும் கொண்ட தொடை அத்தொடைகளின் ஒன்றிப்பு தொடை எனப்படும். சின்ன நோட்டு அது ஒரு சேர்த்து கீழே எழுதிக்கோங்க. இங்கு
பொதுவான மூலகங்கள் இங்கு பொதுவான மூலகங்கள் ஒரு தடவை மாத்திரமே எழுதப்பட வேண்டும். இங்கு பொதுவான மூலகங்கள் ஒரு தடவை மாத்திரமே எழுதப்பட வேண்டும். அதாவது இப்ப 3 9 பொதுவா இருக்குதானே, 3 9 பொதுவான மூலம். இதை நாங்க இந்த வருஷம் ஒரு தடவை தான் எழுதிட்டோம், 2 தடவை எழுதல. இதை திரும்ப எழுதி இதையும் எழுதி 3 3 2 தடவை எழுதல. பொதுவா இருக்கிறது ஒரு தடவை தான் எழுதப்பட வேண்டும். அப்படியே பார்த்து எழுதுவோம். ஏபி தொடைகள் எழுதுவோம், ஏ கமா பி தொடைகள் ஒன்று போட்டு எழுதுவோம். அந்த படத்துக்கு இருக்கிறேன். இங்கேயும் நாங்க ஏ பி என்ற 2 தொடையை நாங்க எடுத்து ஏ ஒன்றுக்கு பி இங்க நிறுத்த சொன்னா இந்த ஏபி வட்டம் முழுக்க நிறுத்தி காட்ட வேண்டும். முதல்ல அதே மாதிரி அந்த கணக்குல ஒன்றுக்குள் ஒன்று தொடை அவ்வாறு சந்தர்ப்பம். இது தொடை பி, இது தொடை கியூ என்று எடுத்தா இதுல பி ஒன்றுக்கு கியூவை நிலத்து சொன்னா பி ஒன்றுக்கு கியூவை நிலத்து சொன்னா இந்த பி கியூக்கு அடங்குற எல்லா பகுதியும் இந்த முழுக்க இந்த முழுக்க இங்க எங்களுக்கு சொல்லும் பி ஒன்றுக்கு கியூ என்ற தொடை பிக்கு சமம். இந்த பெரிய தொடை பி என்பதுதான் பி ஒன்றுக்கு கியூ. பி ஒன்றுக்கு கியூ என்ன மூலங்கள் வாரோ அதே மூலம் தான் தொடை பிக்கும் வரும். நாம் முதல்ல நான் விளங்கப்படுத்தி இடைவெட்டு சொல்லும் போது கியூக்கு சமம். பி இடைவெட்டு கியூ என்றால் பி இடைவெட்டு கியூ என்பது கியூ இடைவெட்டுல பார்த்தோம். ஒன்றுக்குள்ள இந்த பெரிய தொடைக்கு சமனாகும். தேவையான பகுதியில் நீங்கள் விளங்கப்படுத்துவதோடு சும்மா அப்ப நோட் பண்ணிக்கல, அவசரமா நோட் பண்ணிக்கலும் புத்தகத்தை முதலுக்கு படிக்கலாம். இந்த புத்தகத்தை நீங்க திரும்ப மீட்டர் செய்யும். நான் படித்ததை கூட திரும்ப முழுக்க பார்க்கணும் பகுதிகள். இன்னொரு பகுதிக்கு அதையும் பார்த்துட்டால் இந்த பாடத்தை நாங்கள் நிறைவு செய்து கொள்ள முடியும். அடுத்தது போடுவோம் தொடையொன்றின் நிரப்பி. தொடையொன்றின் நிரப்பி. தொடையொன்றின் நிரப்பி. இதுக்கு நான் ஒரு உதாரணத்தை விளக்கப்படுத்துறேன். நாங்கள் எடுப்போம் ஒரு வெண்ணூர் உள்ள ஏ என்ற ஒரு தொடை இருக்குது. இது ஏ. அப்ப ஏ நிலத்து சொன்னா தொடை ஏ நிலத்து சொன்னா நீங்க இந்த ஏ பகுதியை நிலத்துவீங்க. அதே படத்துல ஏ என்ற தொடை இது ஏழு நிரப்பிய நிலத்த சொன்னா நிரப்பிக்கு நாங்க இந்த குறியீடு போடுறோம். இந்த தேஷ் ஒரு குறியீடு போடுறோம். தேஷ் குறியீடு இதெல்லாம் நான் தொடை ஏயின் நிரப்பி. தொடை ஏயின் நிரப்பி இதை நிலத்த சொன்னா
இந்த நீங்க ஏ தவிர இந்த அகிலத்தொடையில அடங்கக்கூடிய மற்ற பிரதேசங்களை நிரப்பி. இந்த வட்டம் தொடை ஏ, இது ஏ. ஏட நிரப்பி தொடை ஏயின் நிரப்பி என்று சொன்னா ஏயின் நிரப்பி ஏயின் நிரப்பி ஏயின் நிரப்பி ஏயின் நிரப்பிய நாங்க நிரப்ப சொன்னா இந்த பகுதியை நிரப்ப வேண்டும். அப்ப இது தொடை ஏ என்றது, இது தொடை ஏட நிரப்பி என்று இந்த பிரதேசம் நிரப்பப்பட்ட பகுதி. சரியா? அப்ப தொடையோடு நிரப்பி என்று சொன்னா குறித்த ஒரு தொடையில் அடங்காத ஆனால் அகிலத்தொடையில் அடங்கக்கூடிய ஏனைய மூலங்களை கொண்ட தொடை தொடை நிரப்பின்னு சொல்லும். இன்னும் ஒரு உதாரணம் விளங்கப்படுத்துறேன். மூலங்களை காட்டுங்க. இப்ப அகிலத்தொடைக்குள்ள அடங்க மூலங்கள் நாங்க எடுப்போம். 1 2 3 4 5 சிம்பிளான மூலம் எடுப்போம். ஏந்த தொடைக்குள்ள அடங்க மூலத்தை நான் எடுக்கிறேன் 2 4. அது என்பது 1க்கும் 5க்கும் இடைப்பட்ட இரட்டை எண் எடுப்போம். இப்ப இதை நாம் வெண்ணூர்ல காட்டப்போம். இது வெண்ணூர்ல காட்டப்போம். வெண்ணூர்ல காட்டினா இது ஒரு தொடை தானே, இது என்ற தொடை. ஏ தொடைக்குள்ள வார மூலகம் 2 4. அப்ப இது அகிலத்தொடையை நான் இந்த மாதிரி குறியிட்டு காட்டுறது, இந்த செவ்வகத்தை இப்படி காட்டுறேன் அகிலத்தொடை. இதுக்குள்ள வார மூலம் என்ன? 1 2 3 4 5. அப்ப 1 எழுதுறோம், 2 திரும்பி இதுக்குள்ள எழுத தேவை, 2 இதுக்குள்ள இருக்கு. ஏன்னா இந்த வட்டம் ஏன்ற தொடை இந்த அகிலத்தொடைக்குள்ள ஒரு தொடை பிரிவோம். அப்ப 2 திரும்ப எழுத தேவை. அப்ப 1 2 3 எழுதுவோம், 4 எழுதிக்கு 5. அகிலத்தொடைக்குள்ள 1 2 3 4 5 எல்லா மூலம் இருக்குது. ஏக்குள்ள 2 4 டி. அப்ப தொடை ஏ சரி 2 4. அப்ப ஏட நிரப்பி தொடை என்னன்னு கேட்டா, ஏட நிரப்பி தொடை என்னன்னு கேட்டால் நாங்க எழுதணும் ஏ மூலம் தவிர மற்ற அகிலத்தொடையில் அடங்கு எல்லா மூலம் 1 3 5. இதுதான் ஏடு நிரப்பி. சரியா? சரி, அப்ப எழுதிக்கொள்வோம். எழுதுங்க, நோட் பண்ணி வச்சுட்டு உதாரணத்தை எழுதுவோம். குறித்த ஒரு தொடையின் மூலகங்கள் தவிர்ந்த அகிலத்தொடையில் அடங்கும் ஏனைய மூலகங்களை கொண்ட தொடை குறித்த அத்தொடையின் நிரப்பித்தொடை எனப்படும். குறித்த அத்தொடையின் நிரப்பித்தொடை எனப்படும். இந்த வரை விளக்கத்தை நீங்க உதாரணத்தை திரும்ப கவனிப்போம். நான் சொன்னேன் குறித்த ஒரு தொடையின் மூலகங்கள் தவிர்ந்த, அதாவது ஏ தொடையை நாங்கள் எடுத்தால் ஏ தொடையிட மூலகங்கள் தவிர்ந்த அப்படிங்கிற 2 நாளும் இல்லாமல் தவிர்ந்த அகிலத்தொடையில் அடங்கக்கூடிய ஏனைய மூலம் 1 3 5 1 3 5. அந்த ஏனைய மூலங்கள் அடங்கிய தொடை இந்த ஏட நிரப்பித்தொடை எனப்படும். அப்ப ஏட நிரப்பித்தொடை ஏட மூலம் தவிர அகிலத்தொடையில் அடங்க ஏனைய மூலம். சரியா? இதை பார்க்கிறதுக்கும் அவசரம்.
இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இங்க நான் பார்ப்போம். ரெண்டு தொடைகள் இருக்கு. P Q என்ற ரெண்டு தொடைகள். அப்ப இதுல நாங்க சில விடயத்தை பார்த்துப்போமே. ஆரம்பத்துல படிச்சது. P இடைவெட்டி Q மூலம் கேட்டா அந்த தொடையை எடுக்க சொன்னா ரெண்டு மாத்திரும். ரைட். P ஒன்றுக்கு Q கேட்டா இந்த P Q உள்ள மொத்த மூலத்தை எழுதும். 2 3 4 5 6 2 3 4 5 6 PQ ரெண்டு வட்டத்துக்குள்ள வர எல்லா மூலங்களும் ஒன்றே மேல நீங்க எழுதலாம். P1 to Q. Right. P dash P ல நிரப்பித்தொடை. இதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம். P நிரப்பித்தொடை. P நிரப்பித்தொடை என்றால் P தொடைக்குரிய மூலம் என்ன? இந்த P வட்டத்துக்குள்ள தான் நான் யோசிக்கணும். இதுக்குள்ள தான் யோசிக்கணும். 2 3 5 இது. P நிரப்பி என்றா P வட்டத்துக்கு வெளியே. P வட்டத்துக்கு வெளியே ஒன்று மேலும் மாறதோட இந்த Q உள்ள மூலத்தையும் சொல்லிடு. அது Q க்குள்ள அடங்கினதுக்கு P என்ற வட்டத்துக்கு வெளியே. ஆகவே P நிரப்பி தொடை என்னன்னு கேட்டா நாங்க எழுதலாம் 1 அதை நாங்க தொடைய இரட்டை அடைப்புக்குள்ள எழுதுறோம். 1 4 6 7. அதான் இந்த ரெண்டு வட்டத்துக்கு வெளியுள்ள மூலமும் வரும். அதே மாதிரி Qல உள்ளதும் Pக்கு வெளியே தான். P நிரப்பி கேட்டா P வட்டத்துக்கு வெளியுள்ள மூலம் எல்லாம் வரும். ரைட். அதே மாதிரி Qட நிரப்பி Qவின் நிரப்பி Qட நிரப்பி. ரைட். Qட நிரப்பி என்னவான்னு யோசிங்க பாப்போம். ரைட். Qட நிரப்பி என்ன வர போகுது? இப்ப Q வட்டத்துக்குள்ள வரது என்ன? 2 4 6 2 4 6 Qக்குரிய மூலம். அப்ப நாங்க ஏற்கனவே நிரப்பியன் என்னன்னு பார்த்தோம். குறித்தொரு தொடையிட மூலகம் தவிர்ந்த ஏனைய அயல தொடையில அடங்கக்கூடிய ஏனைய மூலம். இங்கேயும் Qட நிரப்பி கேட்ட 2 4 6 தவிர 1 3 5 7. அப்ப Qக்கு வெளியால Q என்ற வட்டத்துக்கு வெளியே உள்ள எல்லா மூலங்களும் வரும். அதான் Qட நிரப்பி. இதே அவசரம் எழுதிக்கோங்க. ஒரு உதாரணம் எழுதுவோம். இன்றைய வகுப்பில் நாங்கள் தொடைகள் பாடத்துல முழுமையான ஒரு விளக்கத்தை பெற்றிருப்போம் நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் முழுக்க இந்த தொடைகள் பாடல பயிற்சியில செய்து பாருங்க. செய்து பார்த்து உடனே இன்றைக்கு படித்த விடயத்தை இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த 2 நாளில் செய்து பார்ப்போம். இந்த காலம் தாழ்த்தினு சொன்னா படித்த விடைய மறக்கும், பயிற்சி செய்ய முடியாமல் போகும். செய்து பார்த்த உடனே அது பதியும். இப்ப பதியறதுக்குரிய வேலையை தான் நீங்க இப்ப செய்யணும். படிச்சுட்டோம், பதிய வைக்கணும். பதிய வைக்கிறது பயிற்சி முக்கியம். இப்ப பயிற்சியில செய்து அதுக்குரிய விடையால நீங்க சரி பார்த்து போக எந்த வரைக்கும் இன்னொரு வகுப்புல நாங்க சந்திப்போம். வேறு வகுப்புல சந்திக்கும் வரை நாங்க உங்களுக்கு விடை பெறுகின்றோம். உங்களுக்கு இந்த வகுப்புக்கு உதவியா அர்ஹமமீன் அவர்கள் இந்த வசதிகளை செய்திருந்தார். அவருக்கும் நாங்கள் நன்றி கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கின்றோம்.